தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. தனுசு அப்படின்னாவே ஏதாவது ஒரு பெரிய இலக்கை நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப சாதாரணமாக இருப்பீங்க. ஆனால் நம்மளால் முடியாது எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க. நம்ம எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் முன்னேறுவதற்கான வழியை பார்த்தோம்னா நம்மளும் வாழ்க்கையில் உயரலாம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நிரூபித்து காட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களை வெறுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? உங்களை வெறுக்கிறதுக்குனே ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணி தான் மேலே வந்த மாதிரி அடையாளப்படுத்துவாங்க. பட் அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமும் இல்லை. அதை பற்றி நீங்கள் பெருசாக கன்சிடரும் பண்ண மாட்டீங்க. டே, எனக்கு தெரியுண்டா நான் நேர்மையான வழியில் இருக்கனா இல்லையான்னு. உனக்கு தேவையில்லாத நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும், நீ என்னை ஒத்துக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதுமே செய்ய மாட்டீங்க. அதேமாதிரி வானத்தில் கோட்டை கட்டி உட்காரணும்னு நினைப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சாதுவானவங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க பார்த்தாங்க அப்படின்னா வியப்படைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் உயர்வாக இருக்கும். நீங்கள் சாதனையாளர் அப்படிங்கிறத உங்ககிட்ட பழகினா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு பயன் கொடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க. மனசில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசக்கூடிய நீங்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்துக்கவும் செய்வீங்க. இப்படி எல்லா விதங்களிலுமே நல்ல குணம் படைத்த உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் மறைய போகுது. தலைப்பு பார்த்துருப்பீங்க, 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனுசு ராசி ஒரு மகா சக்தியாக உருவெடுக்கூடிய நேரம். அது தனுசு ராசியை ஒருத்தங்க பகைச்சிக்கிறாங்க அப்படின்னா இனி அவங்களுக்கு பரலோகம்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம், உடைய எதிரிகளுக்கு இரக்கம். அப்படி என்னம்மா 30 வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஏற்றத்திற்கு காரணகர்த்தாவா யார் வராருன்னா சனீஸ்வர பகவான். மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிட்டார் இல்லையா? இந்த இடம்பெயர்வுங்கிறது 30 வருஷம் கழிச்சு தான் மீனராசியில் குடியேறியிருக்கார். ஸோ இதன் காரணமாக ஒரு சில ராசிகளுக்கு பாதிப்பு இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் இல்லையா? அந்த வகையில் தனுசு ராசியும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசி தான். ஆனால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அடித்து தூள் கிளப்பிடலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்கிறத தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி பார்க்கறதுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? இந்த சனி பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் எதிலும் முன்னேற்றத்தையும் எதிர்பாராத திடீர் யோகங்களையும் தருவதாக அமைஞ்சிருக்கு. இப்போ சந்தோஷமா தெளிவான விளக்கத்துக்கு போகலாமா? உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களே, இது வரைக்கும் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 இருந்து அடுத்து 3/6/2027 வரைக்கும் சுக வீடான 4ஆம் வீட்டில் அமர்வதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவீங்க. பங்காளிகளுக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள் மறையுது. உறவுக்காரனுடைய மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருது. உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் எதுக்குங்க? இந்த உறவுக்காரர்கள் மத்தியில் நம்மளுடைய குடும்பத்துடைய கௌரவத்தை உயர்த்தி பிடிக்கணும். நம்ம அப்பா அம்மாவால் செய்ய முடியாத விஷயத்த நம்ம செஞ்சு காட்டணும். நம்முடைய முன்னோர்களால் செய்ய முடியாத விஷயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தானே. அந்த குறிக்கோள்கள் இப்போ நிறைவேறும். கவலையே வேணாம். உறவுக்காரங்களாம் வாய் மட்டும் பொத்திக்க மாட்டாங்க, சொல்லப்போனால் கண்ணையும் சேர்த்து பொத்திப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாமல் வெம்பி வெதும்பு போகிறாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தை சமாளிக்கணும்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்க தானே செய்யும். ஸோ பயம் வேணாம், பதட்டம் வேணாம். மேலும் இவரால் குடும்பத்தில் மனைவியுடைய கை ஓங்கும். சொந்த ஊரை விட்டுட்டு இடம் பெயர்வீங்க. அது உங்களுக்கு சாதகம் தாங்க. ஏன்னா ஏகபோக சுகத்தோட வேற ஒரு ஊரில் வேற ஒரு இடத்துல வீடு கட்டி செல்வ செழிப்போடு வாழ தான் போகிறீங்க. அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனியாக அமர்வதனால சனீஸ்வர பகவான் சின்ன சின்ன வேலையை கூட கொஞ்சம் அலைஞ்சு முடிக்கிற மாதிரி கொண்டு வருவார். இருந்தாலும் தனுசு ராசிக்கெலாம் இது ஒரு சப்ப மேட்ரு இல்லையா? ஏன்னா அலையக்கூடிய நேரத்தில் கூட அங்கே ஸ்மார்ட் ஒர்க்கை பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கவே கூடாது. எந்த விஷயத்துலையுமே யாரையும் நம்பிடாதீங்க. எப்பேற்பட்ட ஆட்களாக கூட இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாகவே இருந்தாலும் சரி, கட்டிக்கிட்டவங்களாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட எந்த வேலையும் நீங்கள் ஒப்படைச்சாலும் அதில் உங்களுடைய கவனிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒப்படைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதுமாதிரி தவிர்க்க முடியாத செலவுகள் வரும். ஆனால் சுப செலவுகள் தான், பயம் வேணாம். அதுமாதிரி பிள்ளைகளுக்காகவும் கொஞ்சம் செலவு செய்வீங்க. அவனுடைய நடவடிக்கையில் கூடுதல் கவனம் பார்த்துக்கோங்க.
வீடு வாங்குறது, கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் முடிஞ்சு வரும். அதே மாதிரி அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தனுசு ராசிக்கு அந்த கொடுக்கல் வாங்கல் இப்போ வந்து செட் ஆகாது. ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு துணை வருவார். இந்த பணத்தை வச்சு பணம் பெருக்கிறதுங்கிறது இவருக்கு வந்து செட் ஆகாத ஒரு விஷயம். ஸோ அதனால் இது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். புரியுதுங்களா? அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பார்வையாக உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, நிதானமாக அளவெடுத்து செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் சரிங்க, அது எப்பேற்பட்ட குதிரை கொம்பான வேலையாக இருந்தாலும் சரி செஞ்சு முடிச்சிருவீங்க. அது சிறப்பாக செய்யணுங்கிறதுல இந்த நேரத்தில் நிதானத்தை கடைபிடிங்க. அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்பேற்பட்ட இடைஞ்சலையுமே பேசியே காரியம் சாதிச்சிருவீங்க. அது மாதிரி குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இல்லத்தில் திருமணம் நடக்கும், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான சுபகாரியங்கள் நடக்க போகுது. குடும்பம் வந்து குதூகலமாக சந்தோஷத்தில் திளைச்சிருக்க போகிறீங்க. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சிரமமே இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். யார் அந்த சொத்துக்கு இடைஞ்சல் பண்ணாங்களோ அவங்களே உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆலய திருப்பணிகளுக்கும் தர்ம காரியங்களுக்கும் பண உதவி செய்வீங்க. வருமானம் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாகவே கிடைக்கும். அது மாதிரி தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இருக்கும். சமூகத்துலேயும் விஐபிகளுடைய நட்பு கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாகவே உங்களுடைய காதுக்கு வந்து குளிர்விக்கும். அப்பாடா, இந்த செய்தி கேட்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லுவாங்க இல்லையா, தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இனிமையான செய்திகள் தான் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. சொல்லப்போனாக்க எல்லா விதங்களுமே அனுகூலம், ஆதாயங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய முயற்சியின் அடிப்படையில் மற்றவங்க செய்ய முடியாது, மற்றவங்களால செய்ய இயலாத காரியங்களை கூட செஞ்சு முடிப்பீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள், அது சகோதரன் சகோதரிகளுக்கு நன்மைகள் உண்டாகுது. இந்த நேரம் உங்களுடைய சனி பயிற்சிங்கிறது மற்றவங்களுக்கும் சாதகம்தான். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே விவேகத்தோட செயல்படுத்துவீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு யாருமே மறுபேச்சு பேச மாட்டாங்க, எல்லாருமே ஏற்றுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் மீது இது நாள் வரைக்கும் சுமத்தப்பட்ட வீண் பழிகளில் இருந்து, கோர்ட்டு கேஸு வழக்கல்ல இருந்து குற்றமே இல்லாதவங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு விடுதலை பெற போகிறீங்க. அதற்கான இழப்பீடுகளும் கிடைக்கும். புத்தி தெளிவோட சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்தியும் கொடுப்பார். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். ஏதோ ஒன்று நமக்கு பதட்டமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா வேணாம், இது நமக்கு ஏதோ ஒன்று இடத்துல கொடுக்குங்கிறதுல மனசில் தெளி வச்சுக்கோங்க. அதுமாதிரி அவசர புத்திங்கிறதுனால நீங்கள் தப்பான விஷயத்த செஞ்சுருவீங்களோன்னு பயம் வேணாங்க. கொஞ்சம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சிறப்பாக முடிகிறதும் முடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் வரும், பயம் வேணாம். அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு காரியத்தை தொடுறீங்க அப்படின்னாக்கா அதில் எந்த ஒரு பாதிப்பும் யாருக்குமே இருக்காது. உங்களை பாதித்தாலும் மற்றவங்களை பாதிக்காத மாதிரி தான் அந்த வேலை முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தீயவர்களுடைய தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். அந்த மாதிரி ஒரு ஆட்களுடைய நட்பு நமக்கு தெரியாமல் தொடர்பில் வந்துருச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் விட்டு ஒதுங்கிடுங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், போக வரதாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது அடிக்கடி பார்க்குறீங்கனாக்கா அந்த இடத்துக்கு போகாமல் கூட விட்டுடுங்க. சொல்லப்போனால் இந்த நேரங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இதனால் நட்பலங்கள் உண்டு. அதுமாதிரி செய்யக்கூடிய தொழிலில் தினமும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது. மற்றவங்களை வந்து நீங்கள் தலைமை தாங்கி வழிநடத்த செல்லக்கூடிய அளவுக்கு உயர போகிறீங்க. கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகளை புரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் அமைதி நிலவும், செல்வத்தோட செல்வாக்கோட உயர்வான நிலையில் உற்சாகமாக இருக்க போகிறீங்க. எதிர்பாராத இடங்கள்லேருந்து தக்க உதவிகளை பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உயருது. பேச்சில் வசீகரம் இருக்கும், நடையில் கம்பீரம் இருக்கும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு மனம் விளையும். ஒரு செயல்பாடுகளை வந்து முறைப்படுத்திப்பீங்க, அதை செயல்படுத்துவீங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க அனைத்து வேலையுமே குறித்த காலத்துக்குள்ளே முடிச்சிருவீங்க. மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும், அந்த தனுசு ராசிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு காரியம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்தணுங்கிறதுல முனைப்போடு இருப்பீங்க. அப்படிதாங்க இந்த நேரத்தில் பதவி உயர்வு பெறுவதற்காகவே உங்களை நீங்கள் தயார்படுத்திப்பீங்க.
அந்த வேலைக்கான தகுதி எனக்கு என்ன அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட போகிறீங்க. அடுத்த பணவரவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுது. சக ஊழியர்களுக்கு உதவி செய்வீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையுமே அனுகூலமான பலன்கள் தான் உண்டு. கூட்டாளிகளை அரவணைத்து காரியங்களை சாதிச்சுக்க போகிறீங்க. அதே மாதிரி வியாபாரத்தை விரிவுபடுத்துங்கிற நோக்கத்தில் புதிய சந்தையை நாடி நீங்கள் போகிறப்போ கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அங்கே இருக்கக்கூடிய சந்தை நிலவரம் தெரியாது இல்லையா? அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தேடிய புதிய பதவிகள் வரும். செய்யக்கூடிய காரியங்களில் இருந்த சிறு சிறு தடைகள் உங்களுடைய முடிவு சாதகமாக மாற்றி வச்சிரும். நீங்கள் நினைப்பீங்க என்னடா அது சின்னதாக ஒரு தடை வருதேன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த தடை தான் உங்களுக்கான வெற்றிக்கு வழிங்கிறத அப்பமா புரிஞ்சுப்பீங்க. பொதுநலனோடு சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனைவீங்க. அதே மாதிரி தொண்டர்களை அரவணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் இப்போ ஆகலது. அடுத்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்காக தீவிரமாக முயற்சி மேற்கொள்வீங்க. உங்கள் சுய கௌரவத்துக்கு ஒரு பங்கமும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான ஒப்பந்தங்கள் சேரும். சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் உண்டு. அடுத்து பெண்மணிகளை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. உடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது. உற்றார் உறவுக்காரங்கிட்ட பாசத்தோடு பழகுவீங்க. அவங்களும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. சொல்லப்போனால் இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை இப்போ வாங்க போகிறீங்க. பெரியவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்துக்க போகிறீங்க. குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுலேருந்து இப்போ தப்பிச்சுக்க போகிறீங்க. அடுத்த மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்துவீங்க. பாடங்களை முன்னதாகவே படித்து முடிச்சுட்டு டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் இப்போ கிடைக்குங்க. விளையாட்டுலையுமே புதிய விஷயங்களை கற்றுப்பீங்க. பெற்றோர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே தீவிரப்படுத்தி வெற்றி அடைவீங்க. ஸோ இப்போ வரைக்கும் 10 தனுசு ராசிக்கான 30 ஆண்டுகளுக்கு பிறகு இடம் மாறி இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலங்களை கொடுப்பாருங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி எந்த விஷயங்கள் நீ எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ தனிப்பட்ட முறையில் தனுசு ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை இவர் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. முதல்ல மூல நட்சத்திரம். சனி பகவானால் உங்களுக்கு தோஷமே இனி இல்லைங்க. சரிங்களா? எதனால் அப்படின்னு சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. இவரால் இனி தொழில் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இடமாற்றமும் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் செழிப்பும் உண்டாக போகுது. எதிரிகளை அடக்கி வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. சமூகத்தில் மதிப்பு அதிகமாகுது. சுப நிகழ்ச்சிகளில் கூடுதல் பணம் செலவாகும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் விலகுது. இன்னும் சொல்லப்போனால் தொட்டது எல்லாமே லாபத்தை கொடுக்கும். நினச்சது எல்லாமே நிறைவேறும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகமாகும். இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தியாகும். சமூகத்தில் அந்தஸ்து உயருது. அரசியல்வாதிகளுக்கு நீ எதிர்பார்த்த பதவிகள் சேரும். கலைஞர்களாக இருக்கீங்கன்னாக்கா இந்த காலகட்டம்ங்கிறது யோகமான காலம்னே சொல்லி முடிக்கலாம். குறிப்பாக உங்களுடைய முயற்சிகளை கூட வெற்றியாக மாற்றி கொடுக்குறாரு. வியாபாரத்தில் லாபம் அதிகமாகுது. போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி போகிறாங்க. அரசு விவகாரங்களில் ஆதாயம் அதிகமாகும். மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருக்கிறதுனால எல்லாருமே உங்களை ஒரு தலைவர் மாதிரி பார்ப்பாங்க, தலைவி மாதிரி பார்ப்பாங்க. பொருளாதாரம் உயர்ந்துங்க. குடும்பத்திலுமே சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறுது. உங்களை பொறுத்த வரைக்குங்க பரிகாரம்னு கேட்டினாக்க ஒவ்வொரு சனிக்கிழமை குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய குறைகள் யாவும் தீரும். நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம். சிறப்பான காலகட்டம். இவரால் உடைய பல ஆண்டுகால போராட்டம் சங்கடம் எல்லாமே விலக போகுது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் விலகி நிம்மதி காண போகிறீங்க. முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி. பொருளாதார நிலையில் மேம்பாடு. தொழிலில் லாபம் அதிகமாகும். பணியாட்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்க போகுது. துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட போகிறீங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிகபட்ச நன்மைகளை அடைய போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது முன்னேற்றமான காலகட்டமாக இருக்க போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். ஆதாய நிலை ஏற்படும். பணியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். தொழிலில் லாபம் அதிகமாகும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினச்சதை சாதிச்சுக்க போகிறீங்க. வெளிநாட்டு தொடர்புகளால் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த செல்வாக்கு அந்தஸ்து ஏற்பட போகுது. பணவரவு அதிகமாக போகுது. இதனால் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொல்லப்போனால் எல்லா வகையிலுமே மற்றவங்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் ராகுகால வேலையில் துர்க்கை வழிபாடும் சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபாடு செய்கிறதும் நன்மைகளை அதிகமாக ஏற்படுத்துங்க. அடுத்த உத்திரடம் நட்சத்திரம். நினச்ச செயல்பாடுகளில் வெற்றி கொடுக்குறார். இவரை பொறுத்த வரைக்கும் இனி
அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போகிறாங்க. தொழிலில் முன்னேற்றம் இருக்க போது, சங்கடங்கள்லேருந்து விடுதலை, நினச்ச செயல்பாடுகளை வெற்றி, சமுதாயத்தில் அந்தஸ்து பெறக்கூடிய நிலை இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் இழந்தது எல்லாத்தையுமே இப்போ திரும்ப பெற போகிறீங்க. வருமானத்தில் இருந்த நெருக்கடி, குடும்பத்தில் சங்கடம், முயற்சிகளில் இருந்த பின்னடைவு, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலை, உடல் பாதிப்பு, எதிர்பாராத விபத்து, இந்த மாதிரியான சங்கடங்களை கொடுத்த சனீஸ்வர பகவான் இனி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையுமே சரி செய்து சந்தோஷத்திற்கு உரியவர்களாக உங்களை விளங்க வைக்க போகிறார். இவரால் இனி உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் தான். புரியுதுங்களா? சங்கடங்கள் விலகுவதனால, நினைச்சதை நிறைவேறுவதனால வருமானம் அதிகமாகுது, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது, புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, தொழிலில் எல்லா விதங்களுமே வெற்றி. இன்னும் ஒரு படி மேலே சொன்னாக்கா, இது நாள் வரைக்கும் பாதிப்பில் இருந்த நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க. நெருக்கடிகள் விலகுது, நினைத்த காரியங்கள் கை கூடுவதனால, இதுதான் அதெல்லாம் இல்லைங்க, எல்லாமே நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், புதுசாக தொழில் தொடங்குவீங்க, தடைகள் எல்லாமே விலகுது, வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமண வயதில் இருக்கும் திருமணம் நடக்கும், பொன் பொருள் சேர்ந்து, பூமி வாகனம் சேர்க்கை, எல்லா விதங்களுமே வெற்றி. விவசாய பணிகளாக இருக்கீங்க, எந்த தொழில் செய்தாலும் சரிங்க, இல்லை ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை செய்கிறீங்க, அதுவுமே வெற்றி. பெண்களுக்கெல்லாம் உயர்வான நிலை, வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது, செல்வாக்கு உயரப்போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பரிகாரம், சிதம்பரம் நடராஜ பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும், நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் அந்த தயிர் சாதம் இருக்குங்களா, தயிர் சாதத்தில் எள் கலந்து காகத்திற்கு உணவாக கொடுக்க சனி பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும். இதனால நீடித்த புகழும் நிலைத்த செல்வமும் கிடைக்கும். இரண்டாவதா இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம், இல்லை வியாழக்கிழமைகள் தோறுமாவது குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்ய, அதே மாதிரி பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய செல்வத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. மூன்றாவது பரிகாரம், விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகில் இருக்கக்கூடிய மொரப்பாண்டிங்கிற ஊரில் அபய முத்திரையோட அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பஞ்சலோக சனீஸ்வரரை சனிக்கிழமைகளில் போயிட்டு வழிபாடு செய்ய, அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகும், நினைத்த காரியங்கள் கைகூடும், எந்தெந்த மாதிரியான உயர்வை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். வாழ்த்துக்கள்ங்க. ஒட்டு மொத்தமாக இந்த நீதிக்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தனுசு ராசியை உயர்வுக்கு கொண்டு போக தான் வந்திருக்காரு. அதாவது கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காரு, கெடுக்கிறதுக்கு வரலங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. அதே நேரத்தில் எங்கும் கவனம், எதிலும் கவனம். வெற்றி தொடரட்டும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க, உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.